பேமெண்ட் பண்ணாதீங்க யாராவது இருக்கீங்களா? நான் இன்னும் பண்ணலை சார் அப்படின்னு இருக்கீங்களா யாராவது? சதீஷ் உங்கள் மைக்கை இது வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க சதீஷ். சொல்லுங்க செல்வி. ஓகேப்பா. ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக நான் இன்றைக்கி ட்ரெயின் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து இப்போ நீங்கள் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வாரத்துலேருந்து நான் சொல்லி தரேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஸ்க்ரீன் தெரியுதா கைஸ்? ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? எஸ் சார். ஓகே, ஸோ உங்கள் பேட்ச் வந்து என்னதுன்னா ஜூன் ஃபுல் ஸ்டாக் பேட்சில் HTML ப்ராக்டிஸில் இன்றைக்கி டேட்டு போட்டு நான் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டெய்லி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். தெரியுதுல்ல உங்களுக்கு? ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் சார் 2 நாளைக்கு நான் என்ன டீச் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் இதில் வந்து நான் எடுத்து கொடுத்துருவேன். ஓகே, அது கூட எனக்கு நான் டக்குன்னு எடுத்துடலாம். அதுக்காக தான் இதே தான் உங்களே நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். புரியுதா? ஓகே, ஸோ அதனால் ஒரு ஃபோல்டர் எல்லோரும் க்ரியேட் பண்ணுங்கள் பார்ப்போம். டூ இட் நவ் கைஸ். பண்ணி இம்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, பண்ணிடுங்க பார்ப்போம் நீங்களாவே. இதுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே. நீங்களாவே பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML பேஜை க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணுங்க கைஸ், பண்ணிட்டு சொல்லுங்க. பண்ணியாச்சு. ஓகே, குட். பண்ணிட்டு சிம்பிளா அந்த ஷார்ட்கட்ல கோட் போடுங்க பாப்போம். சொல்லி கொடுத்துருக்கேன்ல எப்படி ஷார்ட்கட்ல கோட் போடுறது. அந்த ஷிஃப்ட் அமைக்கி அந்த 1 அமைக்கினீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேட்டர் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஷார்ட்கட்ல கோட் வரும். பண்ணுங்க, ஷார்ட்கட்ல கோட் போடுங்க எல்லாரும். ஓகே, குட். அதர்ஸ் எல்லாரும் பண்ணிட்டு சொல்லுங்க கைஸ். பண்ணியாச்சு சார். இதுக்கப்புறம் எப்போ மீட்டிங் கனெக்ட் பண்ணாலுமே லேப்டாப் ஒரு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே மட்டும் எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு கிளாஸில் நீங்கள் வரப்போ லேப்டாப்பில் அன்றைக்கி டேட்டு போட்டு ஒரு ஃபோல்டர் இண்டெக்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இன்னும் வேறு யாரும் இன்னும் பண்ணலை? செல்வி, சதீஷ் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? அனுஷ் பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சு சார். ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, டிவிஷன் எலமெண்ட். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், டிவிஷன் எலமெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிவிஷன் எலமெண்ட். ஓகே, இது இல்லாத டிவிஷன் எலமெண்ட் இல்லாமல் உன்னால் ஒரு ப்ரொஃபஷனலாக ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது, கூடாது. ஓகே, நீ இதுக்கப்புறம் எப்போ நீ டிசைன் பண்ணாலுமே இந்த டிவ் டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. புரியுதா கைஸ்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, டிவிஷன் எலமெண்ட். டிவிஷன் எலமெண்ட். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? ஓகே, அது என்ன சார் டிவிஷன்னா என்னன்னா இதுதான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எலமெண்ட். ஏன்னா ஓப்பனிங் இருக்கு, க்ளோசிங் இருக்கு. ஓகே, இது என்ன சார் அப்படின்னா டிவிஷன் நம்ம தமிழ் என்னக்கே சொல்லுவோம், பகுதின்னு சொல்லுவோம், பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ தாம்பரம் டிவிஷனு, அந்த பக்கம் வடபழனி டிவிஷனு, இந்த பக்கம் திருவான்மியூர் டிவிஷனு, அடையார் டிவிஷனு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாட்டம் நீங்கள் ஒரு வெப்சைட்டை டிவிஷனாக தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதாவது பகுதியாக தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ அதனால நீங்கள் எப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாலுமே ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்டில் நீங்கள் இந்த டிவ்வை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். யாருக்காவது டவுட் இருக்கா?
டெல் மீ கைஸ். இப்போ என்னன்னு இது புரியுதா? சொல்லுங்கப்பா. ஓகே, புரியுதுல்ல? சூப்பர். ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க, இப்போயே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு டிவிஷன் நான் டிசைன் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஓகே, அந்த டிவிஷனுக்கு வந்து இந்த டிவிஷன் வந்து ஒரு என்ன பேர் வச்சுக்கிறேன்னா, சும்மா ஹாய் திஸ் இஸ் தாம்பரம் டிவிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதே மாட்டம் நான் இன்னொரு டிவிஷனை கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஹாய் திஸ் இஸ் அடையார் டிவிஷன். ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இப்போதைக்கு இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே நல்லா கவனிங்க, ஸ்க்ரீன் பாருங்கள். இப்போ நான் இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஒவ்வொரு டிவிஷனுக்குள்ளேயே நான் H1 டேக் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ரெண்டும் ஒரே மாட்டம் எடுக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ரெண்டுமே அந்த H1 டேக் தான். தெரியுதா கைஸ்? ரெண்டுமே H1 டேக் தான். ஓகே, ஆனால் எனக்கு இது தனியாக டிசைன் பண்ணணும், இது தனியாக டிசைன் பண்ணணும், இந்த டிவிஷன் தனியாக இருக்கணும். ஓகே, அப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் படிக்கப்படுற டாபிக் தான் என்னது, ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ். நீங்கள் யாரும் இதை பண்ண வேணாம், நான் டைம் தானே, அப்புறம் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ். ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னா, ஐடி ஆட்ரிபியூட் அண்ட் கிளாஸ் ஆட்ரிபியூட். ஐடி ஆட்ரிபியூட் அண்ட் கிளாஸ் ஆட்ரிபியூட். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஐடி ஆட்ரிபியூட் அப்புறம் கிளாஸ் ஆட்ரிபியூட். இது என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த இப்போ நீங்கள் மோஸ்ட்லி 99.99% வந்து இல்லை 100%மே நீங்கள் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ஐடி எதுக்கு சார் அப்படின்னா, நீ ஜாவா ஸ்கிரிப்ட் வரப்போ அந்த ஐடி தேவைப்படும். ஓகே, அப்போ அந்த ரெண்டையுமே இப்போ நான் சொல்லித்தரேன். பட் ஆனால் நீங்கள் 100% கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதுக்கு நான் இந்த டிவுக்கு ஒரு பேர் வைப்பேன், இந்த டிவுக்கு ஒரு பேர் வைப்பேன். அதுதான் கிளாஸ் நேம் செட் பண்ணுவாங்க. இந்த டிவுக்குள்ளே இப்படி கிளாஸ் அப்படின்னு போட்டு, இதுக்கு நான் என்னது தாம்பரம் அப்படின்னு நான் ஒரு செட் பண்ணிடுவேன் கிளாஸ். இதுக்கு வந்து நான் என்ன கிளாஸ் செட் பண்ணுவேன், அடையா அப்படின்னு செட் பண்ணிடுவேன். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? இது புரியுதா புரியலையா? எஸ் சார், புரியுது. ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா ஏன் நான் கிளாஸ் நேம் செட் பண்ணேன்னு? ஓகே, ஏன்னா இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நான் டிசைனே பண்ண போகிறேன். ஓகே, நான் இன்டர்னல் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியறதுக்காக. ஓகே, ஸோ நீங்கள் எப்படினாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்லைன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். ஓகே, ஒன்று இன்டர்னல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லைனா எக்ஸ்டர்னல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் இன்டர்னல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் கண்படி உங்கள் கோடு தெரியும். நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு இந்த தாம்பரத்தை நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கலராகவும், அதோட டெக்ஸ்ட் கலரு அப்படி இப்படின்னு நான் மாற்ற போகிறேன். அடையாரை நான் தனியாக வேற ஒரு கலரில் டிசைன் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் கிளாஸ் போட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, டாட் போடணும். இதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ்னா டாட் போட்டு அந்த கிளாஸ் நேமை போடணும். தாம்பரம் அப்படின்னு போட்டு கர்லி பிராக்கெட்ஸ் அமைக்கி என்டர் அமுக்கணும். புரியுதா? ஓகே, ஸோ அப்போ இது புரியுதுல கைஸ்? ஓகே, இப்போ கிளாஸ்னா என்னது, டாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ஐடி போட்டிருந்தீங்க அப்படின்னா இதே இடத்துல இந்த இடத்துல இப்போ நான் ஐடின்னு போட்டு தாம்பரம் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஹேஷ் சிம்பிள் போடணும். புரியுதா? நோட்டில் தெளிவாக நோட் பண்ணுங்க. கிளாஸ் போட்டால் இப்படி டாட் போட்டு கிளாஸ் நேம் கொடுக்கணும். இதே நான் ஐடி போட்டேன்னா ஹேஷ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு புரியுற மாட்டம் நோட் பண்ணிக்கோங்க. நோட்டில் பண்ணுங்க பாப்போம். பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க கைஸ். நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை நான் டைம் தரேன், நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். எஸ் சார். எல்லாரும் பண்ணியாச்சா? ஓகேண்ணா. ஓகே, குட். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, செல்வி நோட் பண்ணிட்டீங்களா? செல்வி, காவியா, பிரீத்தி. எஸ் சார். ஓகே, இங்க ஓகே गाइस, இங்க நல்லா கொஞ்சம் ஒத்து கவனிங்க. இப்போ இந்த தாம்பரத்தை நான் டிசைன் பண்ண போறேன். அதனால தான் நான் டாட் போட்டேன். ஏன்னா கிளாஸ் போட்டிருக்கேன். டாட் தாம்பரம். இதுக்குள்ள as usual பேக்ரவுண்ட் கலர் வந்து ஏதோ ஒரு கலர், இப்போ அக்வா கலர்னு வச்சுக்கோம். அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ கலரு. அப்புறம் அதோட டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் ஆக்கிக்கிறோம். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல். ஓகே, சும்மா இப்போதைக்கு இது போதும். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், பார்த்தீங்களா எனக்கு வந்து தாம்பரம் டிவிஷன் கலராக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இந்த கிளாஸை வச்சு நீங்கள் ஒரு டிசைன் பண்ணணும், அடையார் டிவிஷன். ஓகேவா? ஸோ இப்போ அடையார் டிவிஷனுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டாட் அடையார். ஓகே, அதே மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலரு.
ஓகே, அப்புறம் உள்ளே இருக்கிற கலர் வந்து ஒயிட் கலரு. ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டரு. ஓகே, அப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸு வந்து ஒரு 30 பிக்சல். ஓகே, இது எப்படிலாம் நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா. இப்போ அது தனியாக இது தனியாக நான் டிசைன் பண்ணிட்டேன். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரி ஒன், இது புரியுதா புரியலையா? Yes, sir. ஓகே அண்ணா. ஸோ இதை எல்லாரும் அப்படியே பண்ணி பாருங்க பார்ப்போம். பண்ணி பாருங்க எல்லாரும், உங்கள் லேப்டாப்பில் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதுதான் எழுதணும், நீங்கள் இந்த டிவ்வை தான் எழுதணும். அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணணும். புரியுதா? சிஎஸ் எழுதணும் இன்டர்னலில். ஃபஸ்ட்டு இந்த இதை முடிங்க, பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சொல்லுங்கள். 5 மினிட்ஸ் டைம் தரேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். இன்னைக்கு எல்லாம் சும்மா ஒரு ஃபன்னான ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன் இன்னைக்கு, சரிங்களா? சிஎஸ்எஸ் பாருங்க, சிஎஸ்எஸ் காட்டுறேன், பார்த்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பண்ணி பாருங்க, அவுட்புட் கரெக்டாக தான் சொல்லுங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. பண்ணியாச்சு சார். ஓகேப்பா, குட். சும்மா ஏதாவது ஒரு ஒன்று கூட பண்ணி பாருங்க கைஸ். ஒன்று பண்ணாலும் கூட போதும், சரிங்களா? எனக்கு தேவை நீங்கள் இந்த டாட் போட்டு பண்ணி வருது அவுட்புட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் நான் அசைன்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? சும்மா ஒன்று மட்டும் பண்ணி பாருங்க. புக் பண்ணியாச்சு சார். ஓகேப்பா. Done, sir. ஓகேப்பா. சார் இந்த டிவ்வுக்குள்ள நம்ம எத்தனை எலிமெண்ட் வேணா கொடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம்ப்பா. இது இப்போ அதை பற்றி அடுத்து நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்?
ஓகே சதீஷ் செல்வி எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல? எஸ் சார். ஓகே குட். நெக்ஸ்ட் போலாம்ல? ஓகே ஸோ Okay. இப்போ ஓகேப்பா இப்போ அடுத்து என்னன்னா இப்போ இந்த ஒரு டிவ்வுக்குள்ளேயே நான் இன்னொரு டிவ் போட போகிறேன். நல்லா கவனிங்க. ஓகே இப்போ இன்னொரு டிவி நான் ஏன் போடணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் கைஸ், நல்லா கவனிங்க. இப்போ நான் ரெண்டு தான் சொல்லித்தரேன். இப்போ நான் இங்கே ஒரு H2 டேக் நான் போடுறேன், சரிங்களா? ஓகே ஸோ இந்த H2 டேக்கை வந்து சும்மா நான் வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ஏதோ சும்மா நான் எழுதுறேன். இப்போ எனக்கு இங்கே ரன் பண்ணுறேன், இங்கே பாருங்களேன், இதுவும் சேர்ந்துட்டு தான் எனக்கு கலராக வரும். பார்த்தீங்களா? ஹாய் திஸ் இஸ் தாம்பரம் டிவிஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நான் சும்மா போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு மட்டும் ஒரு ரெட் கலரில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதாவது இது ஒரு டிவிஷனுக்குள்ளே நான் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே நீங்கள் எத்தனை எலமெண்ட்னாலும் போடலாம். இதே நீங்கள் பேராகிராஃபு ஒரு இமேஜ் என்னெல்லாம் டிசைன் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு இந்த H2 மட்டும் எல்லாமே ஒரே கலராக தானே வருது. ஏன்னா நீ தாம்பரம் சொல்லிட்டாலே தாம்பரம் சைடு பேக்ரவுண்ட் வந்து இந்த கலரு ப்ளூ கலர் தான். ஆனால் எனக்கு அந்த H2 டேக், அதாவது அந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்கிற அந்த வேர்டு மட்டும் ரெட் கலரில் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள். ஓகே இங்கே நல்லா கவனிங்க. டாட் தாம்பரம். ஓகே அந்த கிளாஸ் நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரே நிமிஷம் கைஸ் ஒரே நிமிஷம். ஹலோ சொல்லுங்க. ஆமாங்க நான் கால் பண்ணியிருந்தேன். ஆமாம் சொல்லுங்க. இல்லைங்க நான் ஃபேமிலியோட நான் ஆக்சுவலாக வந்து அப்ராட் போகிறேன், சரிங்களா? அதனால் நாங்கள் வீடு திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஒகேட் பண்ணுறோம். இங்கே சென்னையில் பண்ணிட்டோம். வீடு எல்லாமே நாங்கள் காலி பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு நாங்கள் அமுச்சு விட்டுட்டோம். அதனால் இப்போ எங்களுக்கு அதை வெட்டியாக வந்து நான் காசு கட்டிக்கிட்டு இருக்கேன் மந்த்லி. ஸோ அதனால் அதை டிஸ்கனெக்ட் பண்ண சொல்கிறேன். இல்லை அது மட்டும் இல்லைங்க, நான் கேட்டு பார்த்துட்டேன், யார்கிட்டையும் வேணான்ட்டாங்க. எல்லா வீட்லையும் இருக்குது, ஏர்டெல் தான் வச்சுருக்காங்க, அதனால் அது வேணாங்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஏர்டெல் டிவியையும் ஒய்ஃபையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்காக தான் நான் இது பண்ணேன். சரி சரி ஓகேங்க. இதில் இப்போ எனக்கு இதுக்கப்புறம் இது தேவை கிடையாது. இல்லைங்க அப்புறம் நான் மந்த்லி அப்புறம் நான் பே பண்ணுற மாட்டோம்ல இருக்கும். எனக்கு பில்லு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ எனக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா? இல்லைங்க அப்போனா எப்படிங்க? அது எப்படிங்க சும்மா வெட்டியாக காசு கட்டுறதுக்கு? அதுக்கு டிஸ்கனெக்டே நான் பண்ணலாங்க. ஓகே எந்த மாடம்? ஓகே ஓகே சரி. இப்போ நான் ஓகே இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் 1500 பே பண்ணியிருக்கேனே, அது எனக்கு ரீஃபண்ட் ஆகும் சொன்னாங்களே. ஆனால் 1500 அப்போ நான் கொடுத்துருக்கிறது என்ன பர்பஸ் அது? ஓகே சரி ஓகேங்க. நான் எனக்கு அனுப்புங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் கொஞ்சம் டைம் வேணுங்க. இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். இல்லைங்க
தேங்க்யூ. யா hello guys, is now is audible guys? இப்போ கேக்குதா? எஸ் சார். கேக்குது. யா சாரி guys, some emergency issue வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் guys. இப்போ எனக்கு ஸ்க்ரீன் தெரியுதுல்லைங்க? தெரியுதுல guys? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ இந்த தாம்பரம் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ அந்த தாம்பரத்துக்குள்ள இருக்கிற அந்த H2 டேக் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் போடணும். புரியுதா? ஓகே, அந்த தாம்பரத்துக்குள்ள இருக்கிற H2 டேக்னு போட்டு அதை வந்து கலர் வந்து ரெட்டுன்னு நான் மாத்துறேன். எப்படி கதை புரியுதுல உங்களுக்கு? அந்த தாம்பரத்துக்குள்ள இருக்கிற H2 டேக் அதை போட்டுட்டு இப்போ பாருங்களேன், எப்படி எனக்கு அந்த தாம்பரம் மட்டும் எனக்கு ரெட் கலர்ல மாறிடுச்சா? தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் மட்டும். எஸ்ஆர் எவ்ரிவன், டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, பண்ணுங்க பாப்போம், பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கைஸ். அதர்ஸ் பண்ணியாச்சா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து ஒரு டிவ்வுக்குள்ள நீங்கள் இந்த H2 போட்டீங்க சரிங்களா? இப்போ இதே வந்து நான் இன்னொரு டேக் போடுறேன், ஆனால் அதை டிவ்வுக்குள்ள நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க, அதை உள்ளுக்குள்ள ஒரு டிவ்வுக்குள்ள நான் போடுறேன். இதை வந்து ஒரு H1 டேக் போடுறேன். ஓகே, அந்த H1 டேக்கில் வந்து சும்மா வெல்கம் டு தாம்பரம் ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, வெல்கம் டு தாம்பரம் ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, இந்த டிவ்வுக்குள்ள நீங்க எத்தனை டிவ்னாலும் போடலாம். ஓகே, இப்போ எனக்கு இதை தனியா நான் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்க ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஓகே, சும்மா நான் ரயில்வே அப்படின்னு நான் கொடுக்குறேன். புரியுதா கைஸ்? இந்த கோடை நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பேசிக்ஸ் சரிங்களா? ஸோ இப்போ ஒரு டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் இருந்துச்சுன்னா அதை எப்படி சார் டிசைன் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு டாட் தாம்பரம். ஓகேவா? அந்த தாம்பரத்துக்கு இப்படி கிரேட்டர் தன் சிம்பிள் போடணும். ஒரு ஸ்பேஸ் விட்டு டாட் ரயில்வே இப்படி தான் போடணும். புரியுதா? அதாவது ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ் இருந்துச்சுன்னா இப்படி கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டு தான் போடணும். போட்டுட்டு அதை நீங்கள் எப்படி பண்ணலாம், அதே மட்டும் கலர் வந்து அதுக்கு மட்டும் நீங்கள் இப்படி கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோன்னு கொடுத்துட்டு அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து க்ரீனு அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், எப்படி எனக்கு அந்த இது மட்டும் தனியாக மாறிடுச்சு எனக்கு. புரியுதா கைஸ்? வெல்கம் டு தாம்பரம் ரயில்வே ஜங்ஷன்ட்டு. ஸோ அப்போ இது நான் எதுக்காக நான் இப்படி கிரேட்டர் சிம்பிள் கொடுத்தேன், ஏன்னா என்னோட கோடு பாருங்க எப்படி இருக்கு. என் கோடு ஒரு டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் இருக்கு, அந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். அப்போ ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்க இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். புரியுதா புரியலையா? Tell me guys. Yes sir, புரியுது. ஓகே, பண்ணுங்க.
பண்ணி பாருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு டிஃபை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. இந்த டிஃபை வந்து ரயில்வேன்னு போடுங்க. இதை போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கோடை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி இதை பண்ணுங்க. பண்ணிட்டு அவுட்புட் வர்றது பார்த்து சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே. சரிண்ணே, நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேனே வந்து. அதாங்க நான் 12 மணிக்கு மேலே வரேனே நான். ஓகே வந்துடுறேன். சரிங்கண்ணா. ஓகே. இல்லை, அது ஆயில் வந்து டயத்துக்கு மாற்றணும் போல. எப்படி நம்ம பெட்ரோல் இல்லைன்னா வந்து முன்னாடியே வந்து பெட்ரோல் இல்லைன்னு மின்மின்ட்டே இருக்கு. பெட்ரோல் இல்லைன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டலாமா அந்த பிளிங்க் ஆகிட்டே இருந்தா. அதே மாதிரி ஆயில் இல்லைன்னு பிளிங்க் ஆகிட்டே இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தான் ஓட்டணுமா. எனக்கு ஆயிலுக்கு பிளிங்க் ஆச்சு நான் வண்டி எடுக்கிறப்ப. சரி போயிட்டு தான் சொல்லிட்டு நான் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போக ஒரு 29 30 வச்சுக்க வர 60 கிலோமீட்டரில் வரேன். ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நேராக அங்கே உள்ள வண்டியை விட்டேன், போய் பார்த்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆயில் சேஞ்ச் 5 இல்லை 10 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டாங்க இதுக்கப்புறம். நான் அப்புறம் வந்து அப்படியே நிப்பாட்டிட்டேன். மொதல் வண்டியாக எனக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். சர்வீஸ் பண்ணேன், ஆயில் சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் சும்மா வண்டி இந்த போனேன். அதான் வண்டி வாங்கிட்டு அப்படியே போகணும். என்ன கைஸ் பண்ணிட்டீங்களா? கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, யாருக்காவது டவுட் இருக்கா? தெரியுதுல எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ இதே மட்டும் நீங்கள் கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டு தான் இப்போ நீங்கள் போடணும். சரிங்களா? ஓகே, அதை மறந்துடாதீங்க. ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க, பட் ஜஸ்ட் பேசிக்காக நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? சொல்லுங்கப்பா, நெக்ஸ்ட் போகலாமா? எஸ் சார். ஓகே குட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த கோடை நான் தூக்கி விட்டுறேன். ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே அந்த கோடை காப்பி பண்ணி ஏதாவது ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணுங்கள். எல்லாரும் உங்கள் கோடை அப்படியே காப்பி பண்ணுங்கள். எல்லா கோடையும் காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த கோடை போடுங்க. அப்படி இல்லைனா ஒரு நியூ ஃபைல் கூட நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ ஃபைல் போட்டு சும்மா ஏதாவது போடுங்க. ஜூன் 11 போட்டு .html கூட போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கோடை வேணும், அதுக்காக தான் சொல்கிறேன்.
சார் பண்ணிட்டீங்களா? சார் டிவ்வுக்குள்ள சார் டவுட் சார். சொல்லுங்க. சார் டிவ்வுக்குள்ள நம்ம அன்லிமிட்டடா டிவ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அன்லிமிட்டடா எவ்வளவு நாள் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு இதே ப்ரொசீஜர் அந்த கிளாஸ் டைம்ல கால் பண்ணி. ஆமா ஆமா கரெக்ட், அதேதான். ஓகே ஓகே சார். ஓகேப்பா. ஓகே, ஸோ கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? பட் ஆனால் இப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் இட்ஸ் ஃபைன். ஓகே, பட் நீங்கள் நிறைய சேஞ்ச் பண்ண போறீங்களா, பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போறீங்க, ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறீங்கிறனால மல்டிபிள் டிவ்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிவ் வச்சு தான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க வெப்சைட்டை. ஸோ அந்த அப்போ அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போதைக்கு பெருசாக நான் தேவைப்படாது. ஓகே, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா கைஸ்? சொல்லுங்க, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ நான் ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் செட் பண்ண போகிறேன். ஒரு அசைன்மெண்ட் மட்டும் நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது அப்படியே நீங்களும் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அட்ராக்டிவாக ஒரு பேக்ரவுண்ட் பண்ண போகிறேன். இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா கைஸ்? யூடியூப்ல வந்து ஒரு சாங் லிரிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும். இங்கே பாருங்க, நான் என்ன மாட்டம் நான் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதுதான் உங்கள் அசைன்மெண்ட்டும். நான் யூடியூப் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இருங்க, சும்மா ஏதாவது தமிழ் சாங்ஸ் இப்போ நான் லிரிக்ஸ்ன்னு போடுறேன். தமிழ் சாங்ஸ் லிரிக்ஸ் ரன்னிங் பேக்ரவுண்ட். ஓகே, இங்கே தெரியுதா கைஸ்? இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் பாருங்களேன். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சும்மா வந்து அந்த சாங்ஸ் மட்டும், அந்த சாங்ஸோட லிரிக்ஸ் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பேக்ரவுண்டில். ஓகே, பார்த்துருக்கீங்களா அந்த மாட்டம்? எஸ் ஆர் நோ? ஓகே, இப்போ இந்த மாட்டம் நான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, HTML CSSல இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு அப்போதான் அந்த HTML CSSோட அந்த வெயிட்னஸ் புரியும். ஓகே, இப்படி தான் பண்ணுறாங்களா, ஓகே இப்படி தான் பண்ணுமா, ஓகே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா டச் வரும். HTML CSSல நல்லா டச் வரும். ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி சார் பண்ணுறதுங்கிறதா இப்போ நான் சொல்லி தர போகிறேன். புரியுதா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் செட் பண்ணணும். அது எப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ஒரு பேக்ரவுண்டுக்கு தேவையான இமேஜ் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்புகிறேன். இதை பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. ஒரு பேக்ரவுண்டில் இமேஜ் டவுன்லோட் பண்ண போகிறேன். என்னன்னா HD பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு போடுறேன். நல்லா ஹெச்டியாக இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாவது ஒரு நல்ல டார்க்காக இருக்கிற மாட்டம் ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இது வந்து இப்போ டார்க்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? இதை நான் வந்து நல்லா லோடாக விட்டு சேவ் பண்ணுங்கள். நான் சேவ் பண்ணுறப்ப எப்படி சேவ் பண்ண சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள் பார்ப்போம். சேவ் பண்ணுறப்ப எப்படி சேவ் பண்ணணும்? ஃபோல்டருக்குள்ள இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ப்ரொஃபஷனல். மாற்றி பண்ணிடாதீங்க. அசைன்மெண்ட்ல நீங்கள் இப்படி தான் பண்ணணும். அந்த இமேஜுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த ரீநேம் பண்ணிக்கோங்க. PG1 நான் சேவ் பண்ணுறேன். புரியுதா? ஓகே, இப்போ பாருங்களேன், லெஃப்ட் சைடில் எனக்கு அந்த இமேஜுக்குள்ளே அந்த இமேஜ் வந்துருச்சா? இதுதான் கரெக்டு. புரியுதா? ஓகே, ஜஸ்ட்டு பாருங்கள், நீ அப்புறம் அதை பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், சும்மா படம் பார்க்குற மாதிரி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பாடின்னு கொடுக்குறேன். நான் பாடின்னு என்ன கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள்? நான் பாடியில் கொடுக்குறது எனக்கு ஃபுல்லாக அந்த HTML அவுட்புட்டில் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு இப்படி கொடுத்துட்டு URL அங்கனே டைப் பண்ணாலே வரும். அதில் நீங்கள் எப்படி கொடுக்கணும்? சிங்கிள் குவாட்ஸுக்குள்ளே ./ இமேஜுக்குள்ளே PG1. ஓகே, இதை கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு வந்து எப்படி இமேஜ் வந்திருக்கா? எஸ் ஆர் நோ? இமேஜ் வந்திருக்கா வரலையா? ஓகே, சரி சார், இமேஜ் வந்திருக்கு. அது என்ன இப்படி பொருளாக உடஞ்சி வந்திருக்கே இமேஜ் அப்படின்னா, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஹைட்டு வந்து இப்படி 100% நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக எடுக்கிற மாட்டம் இருக்கும். ஓகே, இல்லைனா பிக்சல் கணக்கில் போடலாம். அது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மாற்றி நீங்கள் எப்படினாலும் போடலாம். ஹைட்டை வந்து நீங்கள் பிக்சல் கணக்கில் போடலாம், எப்படினாலும் போடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இப்போ 600 பிக்சல் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஏற்றி இறக்கி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனுக்கு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு. இப்போ அடுத்து வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து சென்டர்னு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சென்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்கள் இமேஜ் வந்து சென்டராக வரும். ஓகே, அப்புறம் இப்போ மல்டிபிள் இமேஜஸ் இருக்குல்ல. ஓகே, பேக்ரவுண்ட் ஓகே, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டுன்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தா எந்த இமேஜுமே மல்டிபிள் ஆகாது. பார்த்தீங்களா எப்படி? அப்போ பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர்னா சென்டரில் வந்துடும்.
ஓகே, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு நோ ரிப்பீட்னா மல்டிபிள் இமேஜஸ்லாம் ரிப்பீட் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் அதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் பரப்பணும்னா பேக்ரவுண்டு கவர், சாரி பேக்ரவுண்ட் சைஸு கவர் அப்படின்னு கொடுக்கணும். கவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். எப்படி புரியுதா கைஸ்? தெரியுதா? எஸ்ஆர் நான் எவ்ரி ஒன்? எஸ்ண்ணா. ஓகே, இப்போ நான் அந்த ஹைட்டை நான் எடுத்து விட்டுட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்களேன், இப்போ எனக்கு எப்படி கோடு உடையுதா, மாறுதா, சேஞ்சு, அதனால தான் நான் வந்து இப்படி ஹைட்டு கொடுக்குறேன். புரியுதா? ஓகே, ஸோ ஹைட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரீசன் அதுதான். 600 பிக்சலு. இப்போ நான் ஒரு 500 பிக்சல் கொடுக்குறேன், எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வருதுன்னா ஓகே, உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கானா ஓகே, பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் மினிமைஸ் பண்ணாலும் எனக்கு வந்து கீழே அப்படியே மாறுது பாருங்கள். புரியுதா? ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்படி தான் கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு 100% கொடுத்து பாருங்கள். ஏன்னா சில ஸ்க்ரீனில் வந்து எடுக்காது. 100% கொடுத்தோம்னா இப்படி தான் வரும். ஓகே, அப்போ நீங்கள் பிக்சலில் தான் போடணும். ஒரு 600 கரெக்டாக தான் கைஸ் இருக்கும். போதும் சரிங்களா? 600 போதும், இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? புரியுதா? ஓகே, 600 இருக்கட்டும். இப்போ இது புரியுதா கைஸ்? ஓகே, 600 இல்லை ஒரு 800 அதுக்கேற்ற அப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்டில் இமேஜை செட் பண்ணணுன்ட்டு? சொல்லுங்கள் கைஸ். ஓகே, பண்ணி பாருங்க. ஓகே, இதை பண்ணுங்க கைஸ், இதை பண்ணுங்க எல்லாரும். ஒரு பேக்ரவுண்டில் நான் இமேஜை செட் பண்ணியிருக்கேன். நான் பாடிக்குள்ளே எந்த கோடுமே போடலை, ஆனால் நான் வெறும் பாடி நீங்கள் செட் பண்ணி இமேஜை செட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இதே மாட்டம் ஒரு இமேஜை HD இமேஜை டவுன்லோட் பண்ணி அது இதே மாட்டம் பண்ணுங்கள் பார்ப்போம். பண்ணுங்கள், ஒரு பேக்ரவுண்டில் இமேஜை செட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் ஏன் கொடுக்குறோம், பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் ஏன் கொடுக்குறோம், பேக்ரவுண்ட் சைஸு கவர், இது எல்லாமே புதுசாக ப்ராப்பர்ட்டி கற்றுக்குறீங்களா? இந்நேரம் நீங்கள் ஒரு 10 ப்ராப்பர்ட்டிக்கு மேலே கற்றுருப்பீங்க, லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பண்ணி பாருங்க. ஏன் நான் கையோட பண்ண சொல்றேன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் கேட்டுக்கலாம், அதுக்காக தான். நல்லா டார்க் இமேஜஸே டவுன்லோட் பண்ணுங்க கைஸ், அப்பதான் உங்க வேர்டு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இதோட வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் பேசிக் முடிஞ்சிடும். நாளையிலேருந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்துடும், அட்வான்ஸாக. சரிங்களா? ஒரு வெப்சைட் லெவலுக்கு வந்துடுவோம். இது உங்களுக்கு அந்த டச்சுக்காக நான் கொடுக்குற அசைன்மெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி கோடிங் போடணும். பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ்.
டன் சார். ஓகே பண்ணிட்டீங்களா? டன் சார். அவுட்புட் வருதா? எஸ் வந்துருச்சுண்ணா. ஓகேண்ணா. ஓகேப்பா குட். உங்களுக்கு மா செல்வி உங்களுக்கு வந்துருக்குமா அவுட்புட்? Yes, sir. ஓகேப்பா குட். ஸோ இப்போ தெரியுதுல ஒரு இமேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இமேஜ் ஏன் போடுறோம் எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அந்த டச்சுக்காக தான் இப்படி கொடுக்குறது. சரிங்களா? இதுதான் இந்த ரியல் டைம் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஓகே இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்களேன். இப்போ வந்து நான் ஒரு பேக்ரவுண்டு வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், சாங்ஸை வந்து ஏதாவது ஒரு சும்மா ஒரு லிரிக்ஸை நான் தூக்கி உள்ளே போடணும். அப்போ அதை நீங்கள் எப்படி போடணும், ஃபஸ்ட்டு டிவ்வுக்குள்ளே போடுங்க. இப்போதைக்கு டிவ்வுக்குள்ளே நான் வந்து ஒரு H1 டேக்கில் நான் சும்மான்னு ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? எடுத்தோட்டே ஆர்வக்குள்ளராக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. இல்லைனா இப்படியே போடுவோம் தமிழ் சாங்ஸு. நீங்கள் தமிழோட கூட நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. இருங்க அதை அப்படியே நான் பண்ணி காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேனோ அதே மட்டுமே பண்ணிட்டு வாங்க. 5லேருந்து ஒரு 6 பேஜுக்கு மேலே ஒரு 10 பேஜுக்கிட்ட பண்ணுங்க. ஓகே இப்போ நான் கூகுளில் தூக்குறேன் பாருங்க. ஏதாவது ஒரு கோட், ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். யாராவது ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள், தமிழ் பாட்டு. வெண்ணிலவே வெண்ணிலவே. வெண்ணிலவே வெண்ணிலவே. ஓகே வெண்ணிலவே வெண்ணிலவே தமிழ் சாங் லிரிக்ஸ் தமிழ்லே போடுவோம். ஓகே ஓகே இந்த இது தூக்குங்க. இப்போ இந்த வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் வரிகள் அதை அப்படியே தூக்குங்க. தூக்கி H1 டேக்ல நான் போடுறேன். போட்டேன்னா வெண்ணில. ஓகே இது வந்து நான் தான் சொன்னேனே, இது மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகும் இந்த இடத்துல இதுக்குள்ள. ஓகே பாருங்களேன். இப்போ உங்களுக்கு இங்கே வந்திருக்கு தெரியுதா, வெண்ணிலவே வெளியிலவே பாடல் வரிகள் சொல்லிட்டு வந்திருக்கா? ஓகே சரி சார் வந்திருக்கு, கண்ணுக்கு தான் தெரியலையே. அப்போ நீ என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் தான் படித்த பிள்ளைகள் ஆகிட்டீங்களே, சொல்லுங்கள் என்ன பண்ணணும்? கிளாஸ் செட் பண்ணணும். ஓகே இது வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க, ஹெட்டர்னு வச்சுக்கோங்க இதுக்கு நேமு. சரிங்களா? ஓகே இப்போ இதை பேஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணணும். கிளாஸ்னா என்ன, டாட் ஹெட்டர். இப்போ தெரியுதா படிச்சது ஏன் படிச்சீங்க என்ன? எஸ்ஆர் எவ்ரிஒன் டெல் மீ गाइस. சார். ஓகேண்ணா. இப்போ இந்த ஹெட்டருக்குள்ள நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. இல்லை அந்த கலரை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போதைக்கு கலர் வந்து நான் ஒயிட்டுன்னு வச்சுக்கிறேன். ஏன் நான் ஒயிட்டுன்னு வைக்கிறேன், ஏன்னா பிளாக்குக்கு ஒயிட்டு பளிச்சுன்னு எடுக்கும். ஓகே அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு வைங்க. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு சைஸ் வந்து ஒரு 30 பிக்சல் வைங்க. அப்புறம் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எதையாவது ஒன்று வச்சு விடுங்க. ஓகே இப்போ பாருங்க எப்படி பளிச்சுட்டு இருக்கா? சார் பயங்கரமாக இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்கே. நீங்கள் தான் படித்த பிள்ளையாச்சே, மாற்றிக்கோங்க. 20 பிக்சல் அப்போ போடு, இன்னும் கொஞ்சம் குட்டியாகும். ஓகே அவ்வளோதான். இப்போ நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? டெல் மீ गाइस. எஸ் ஆர் நோ? எஸ்ண்ணா. அவ்வளோதான். ஓகே இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அந்த பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இப்படி இழுத்துட்டு வரணும். ஓகே இது வந்து ஒரு ஹெட்டராக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிவ், இன்னொரு டிவ்வில் வச்சுக்கோங்க அதை. ஓகே இதுலேயே இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த டிவ்வுக்கும் இந்த டிவ்வுக்கும் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம். பட் அது வேற ஒரு டாபிக் வரும். இப்போதைக்கு நீங்கள் பிஆர் போடுங்க. சரிங்களா? நீ எத்தனை பிஆர் போடுறியோ அத்தனை ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஆனால் இது ப்ரொஃபஷனல் கிடையாது. பட் இப்போதைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஸோ இங்கே நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இங்கே வந்து கிளாஸ் வந்து ஹெட்டராக இதுக்கு நான் என்ன வச்சுக்கலான்னா செக்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே ஏதோ ஒன்று நீங்கள் என்னன்னாலும் நேம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரே கிளாஸ் நேமும் கொடுக்கக்கூடாது. புரியுதா? இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகே மார்க்யூ டேக்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த மார்க்யூ டேக்குள்ளே நீ என்ன கொடுத்தாலுமே, இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எங்கடா அந்த சாங்ஸு இங்கே இங்கே இருக்கா? இந்த பாட்டை நான் அப்படியே நான் தூக்குறேன். ஓகே இதை நான் தூக்கி நான் எதுக்குள்ளே போடுறேன்னா ஒரு H3 அப்படி இல்லைன்னா பேராகிராஃப் டேக்குள்ளே நான் போடுறேன். ஓகே பேராகிராஃப் டேக்குள்ளே போடுறேன். ஸோ போட்டுட்டேன்னா இப்போ பாருங்களேன், இந்த மார்க்கெட் டேக்கில் என்ன கொடுத்தாலும் எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்களேன். எங்கே ஒன்றுமே வரல, தப்பாக போட்டேன்னா எதுவும். ஓ கண்ணுக்கு தெரியாதுல்ல. ஆமாம் கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ இந்த செக்ஷனை நான் டிசைன் பண்ணணும். ஓகே கரெக்டாக தான் வந்திருக்கு. அந்த செக்ஷனை வந்து கலர் வந்து ஒயிட்டு கொடுக்குறேன். ஓகே வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க எப்படி இப்போ என்ன காய்ஸ் வருது, எப்படி வந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்குது பார்க்கவா? நான் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு இப்படி ட்ரெயின் மாட்ட இப்போ வந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். புரிஞ்சா? ஓகேவா? ஸோ அப்போ அந்த மார்க்கெட் ஆகுனா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? டெல்மி गाइस. எஸ்ண்ணா. ஓகே அந்த மார்க்கி எலமெண்ட் எதுக்கு போறீங்க தெரியுதா? நீ அந்த மார்க்கிக்குள்ளே நீ என்ன போட்டாலுமே இப்படி தான் வரும். ஓகேவா? ஓகே ஸோ சரி சார், பட் ஆனால் எனக்கு இது இப்படி வந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஓகே இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து டேரக்ஷனை மாற்றணும். மார்க்கியில் வந்து டேரக்ஷன் அப்படின்னு இருக்கு. அந்த டேரக்ஷன் வந்து அப்புன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு எப்படி தப்பு.
ஒரே நிமிஷம் கைஸ், இது நான் வந்து வேற ஒரு மாட்டம் பண்ணணும். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். மார்க்யூ இதுக்கு வந்து மாற்றணும், ஒரு செட்டாக மாற்றணும். இதுக்கு டைரக்ஷனும் வராது. இல்லைன்னா சரி ஓகே, இங்கேயே போடலாம். இது கரெக்டு தான். இது டைரக்ஷன் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரால் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா. SCROLL ஸ்க்ரால் அமௌண்ட்டு வந்து 20 போடுறேன். அந்த ஸ்பீடு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து வேறு என்ன போடலான்னா மார்க்கியூக்கு வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. டைரக்ஷன் தான் போடுவோம். ஓகே, DIR வருமா, DIRX ஈஸின்னு வருமா? டைரக்ஷன் ஒரே நிமிஷம் கைஸ். டைரக்ஷன்னு வருமா? டைரக்ஷன் ஈக்குவல் டு அப்புன்னு போடுறேன். அதே மாட்டம் இதோட வித்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வித்து வந்து ஒரு 60% போடுறேன். ஓகே, ஹைட்டு செட் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சல். ஓகே, இப்போ பாருங்களேன், டைரக்ஷன் அப்புன்னு போட்டேன்னா எனக்கு இப்படி வரும். தெரியுதா கைஸ்? இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இந்த செக்ஷனை வந்து நீங்கள் இப்போதைக்கு டெக்ஸ்ட் சென்டர் போட்டுக்கோங்க. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, அதே மட்டும் ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா இப்போ சென்டர் உங்களுக்கு வருது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்குதா? அப்போ இங்கே டைமிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 20க்கு பதிலாக ஒரு 10 போடுறேன். இப்போ எப்படி வருது? கொஞ்சம் ஸ்லோவாக வருதா? இன்னும் கொஞ்சம் டைமை ஷெட்யூல் பண்ணுங்கள். ஒரு 3 போடுறேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். புரியுதா கைஸ்? இப்போ தெரியுதா எப்படி வந்திருக்குன்னு? SR everyone tell me guys. Yes sir. ஓகே, அப்போ அந்த ஸ்க்ரால் அமௌண்ட்ல நீங்க 3ன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா எடுக்கும். டைரக்ஷன் அப்னு கொடுத்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகும். இதே நீங்க டவுன் கொடுத்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரும். இந்த வித் ஹைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது சாரி ஹைட் இது ஆக்சுவலா. ஓகே, ஐஜி இது கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் இது கொடுத்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ஒரு ஹைட்டுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்களா அழகா வருதா? இப்போ நீங்கள் மற்ற லைன்ஸையும் போடுங்க. நீங்கள் மற்ற லைன்ஸ் எது அப்படின்னா இப்போ இதையும் தூக்கி அடுத்த ஒரு இதில் போடுங்க. இது வந்து ஒரு பேராகிராஃபு, இன்னொரு பேராகிராஃபில் போடுங்க சரிங்களா. ஒரு சும்மா ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு போடுங்க சரிங்களா. அடுத்த ஒரு பேராகிராஃபில் வந்து இந்த லிரிக்ஸை போடுங்க. ஓகே, அதே மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. கைஸ் புரியுதா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு? ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதில் இன்னொரு லிரிக்ஸை போடுங்க. இதே மட்டும் நீங்கள் ஃபுல் லிரிக்ஸையும் போடணும் சரிங்களா. இதுதான் அசைன்மெண்ட்டு. எனக்கு ஒரு 5 பேஜ் 5 சாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பண்ணிட்டு வரணும். புரியுதா? ஓகே, இங்கே பாருங்கள் அழகாக வரும். இப்போ அந்த பாடல் வரிகள் போட்டு நீங்கள் அப்படியே பாடலாம். வெளியில் அப்படி நீங்கள் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஸ்டாடி உங்களுக்கு எப்படியே வரும். வருதா? எப்படி டைமிங் கரெக்டாக வருதா? உங்களுக்கு அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா கைஸ்? இந்த மாட்டம் அந்த பாட்டே வர மாட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க. பண்ணலாமா சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே, ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் கொஞ்சம் மைக்கை மீட் பண்ணுங்கப்பா. மைக்கை மீட் பண்ணுங்கப்பா. ஏய் அப்பா காவியா, அப்பா காவியா தயவு செஞ்சு மைக் ஆன் பண்ணாதீங்கம்மா. பக்கத்தில் ஃபேனை வச்சுக்கிட்டு இருப்பீங்க, அடைக்கு இருக்காது. ஓகே, தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ செம்ம நாய்ஸியாக இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இங்கே பாருங்கள். இப்போ நான் 30 பிக்சல் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்ல சைஸ் பெருசாக வரும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கேற்ற அப்படியே நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மாற்றிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். பார்டர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. பார்டரில் இப்போ நான் வந்து 2 பிக்சல் போடுறேன். 2 பிக்சல் இப்படி சாலிடு நான் எல்லோன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா இந்த 2 பிக்சலுங்கிறது என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்கள் பார்டரை குறிக்கும். ஓகே, அந்த பார்டர்லேருந்து அழகாக இப்படி வருது பார்த்தீங்களா? புரியுதா கைஸ்? ஓகே, அப்போ பார்டர்னா இதுதான் பார்டர். அந்த 2 பிக்சலுங்கிறது அந்த திக்னஸை குறிக்கும். இப்போ நான் ஒரு 10 பிக்சல் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ டார்க்காக இருக்குது? ஓகே,
இதே வந்து இந்த சாலிடுங்கிறது லைனை குறிக்கும். ஓகே, இதே இந்த இடத்துல நீ டாட்டட்னு போட்டேன்னா இங்க பாருங்க இப்போ எப்படி இருக்கு, புரியுதா கைஸ்? ஓகே, இதே வந்து இந்த எல்லோ கலர் எல்லோ குறிக்கும் இல்லையா, நீ ஒயிட்னா ஒயிட் போட்டுக்க. ஓகே, இது உன்னோட விருப்பம் தான். ஓகே, இது பார்க்க நல்லா இல்லை சார், மாட்டமே நல்லா தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஓகே, எப்படிலாம் நீங்கள் போடலாம். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதுல? எஸ் சார். அவ்வளோதான். ஓகே, இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஓகே, ஸோ இந்த மாட்டம் நீங்கள் ஏதாவது போட்டுக்கோங்க. இங்கே ஏதாவது இதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு இமேஜ் கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்து இப்போ இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா லுக்காக இருக்கணும். ஓகே, நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்லித்தரேன்னா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த சாங்கை இந்த லிரிக்ஸை போட்டு இந்த இமேஜை போட்டுக்கிறேன். இந்த இமேஜை வந்து எங்கே போய் சேவ் பண்ணணும்? இது வந்து என்ன இமேஜ்? இது சாங் இமேஜா? சாங் _ இமேஜ் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, சரி வந்துருச்சா சாங் இமேஜ்னு? இதை நீ எங்கே போட்டுக்குவீங்க? இந்த ஸ்க்ரால் டவுனுக்கு மேலே போடுங்க, மார்க்கிங்குள்ளே போட்டுறாதீங்க நீங்கள் ஸ்டார்டிங்கும், அப்போனா அதுவும் அப்புறம் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இந்த செக்ஷனுக்குள்ளே போடுங்க. ஓகே, இந்த செக்ஷனுக்குள்ளே இமேஜ் எஸ்ஆர்சி ./ இமேஜுக்குள்ளே சாங் இமேஜ், அதுக்கு ஹைட்டு வந்து என்னது, ஒரு 200 பிக்சல், வித்து வந்து ஒரு 200 பிக்சல், அலைன் ஒன்று கான்செப்ட் இருக்கு. ஓகே, அலைன் ஒரு போட்டு இப்படி சென்டர் போட்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் இதை போட்டு பார்ப்போம் எடுக்குதாட்டு. ஓகே, ஸோ இப்படி வருதா? ஓகே, அப்போ அந்த அலைன் ஐட்டம் எடுக்கல உங்களுக்கு. ஓகே, இதை நான் உங்களுக்கு வேற மாட்டாம சொல்லித்தரேன். இப்போ இதை நீங்கள் சென்டர் டாக்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சென்டர்னுங்கிற அந்த இதுக்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. புரிஞ்சா கைஸ்? ஸோ இப்போ பாருங்க, அவ்வளோதான். அழகா அந்த சாங் மாட்டமே வந்துருச்சா உங்களுக்கு? எஸ்ஆர் நோ? அங்கே இருக்கிற மாட்டமே வந்துருச்சா? எஸ் சார். அவ்வளோதான். ஓகே, அந்த பார்டர் தானே எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னா தூக்கி விட்டுக்கோங்க அந்த பார்டரை. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க அந்த கோடை. ஓகே, கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பார்டர் கோடை மட்டும் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி தேவைப்படும் உங்களுக்கு. கமெண்ட் பண்ணலாம் தெரியுமில்ல, சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, உங்களுக்கு வெண்ணிலவே பாடல் வரிகள் அங்கே இருக்கிற மாட்டை அழகாக வந்துருச்சா? எஸ்ஆர் நோ? இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற மாட்டை அழகாக வந்திருக்கா? இங்கேயோட சூப்பராக பண்ணியிருக்கோமா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் அடுத்த பாடல் வரிகள், அடுத்த ஏதாவது ஒரு சாங் வரணும். அடுத்து பேக் வந்தால் திருப்பி இது வரணும். அதே மாட்டோம். இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து மை ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இண்டெக்ஸ் பேஜில் அதில் வந்து சும்மா வெண்ணிலவே கிளிக் பண்ணால் ஏதோ ஒரு சாங்கு. ஓகே, அதை கிளிக் பண்ணால் இந்த பாட்டு வரணும். அடுத்து கீழே கிளிக் பண்ணால் இன்னொரு பாட்டு வரணும். புரியுதா கைஸ்? இண்டெக்ஸ் பேஜுங்கிறது தனி. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பேஜாக ரன் ஆகணும். அதில் நீங்கள் கிளிக் பண்ண இந்த மாட்டம் ஒவ்வொரு பேஜாக எனக்கு வரணும். பண்ணலாமா? 5 பேஜ் இதே மாட்டோம். நேற்று பண்ண அசைன்மெண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இது. பண்ணலாமா, பண்ண முடியாதா? பண்ணலாம் சார். புரியுதுல நான் என்ன சொல்கிறேன்ட்டு? Tell me guys. எஸ் சார். ஓகே, அப்போ நீங்கள் எவ்வளோ கற்றுருக்கீங்க பாருங்கள் இந்த இதில். ஓகே, ஸோ இந்த கோடை உங்களுக்கு வந்து நான் அனுப்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படியே அடிச்சாங்க அப்படி பண்ணுவீங்க. ஓகே, இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வேணும்னா. ஓகே, இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த செக்ஷன் கோட் அப்படியே ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுங்க கைஸ். ஓகே, அந்த ஹைட்டு வித்லாம் எதுக்கு போடுறோம்? அது வேணா இல்லைனாலும் தூக்கி விட்டுக்கோங்க கைஸ். ஆனால் அந்த டேரக்ஷன் அப்புன்னு போட்டால் கீழேருந்து மேலே வரும். ஸ்க்ரால் அமௌண்ட்டுங்கிறது அதுதான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பீடை குறிக்கும். சரிங்களா? அப்போ மார்க்கிங் போட்டால் உங்களுக்கு இந்த மாட்டம் வரும். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இது எல்லாமே நான் டிப்புக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ரொஃபஷனலாக இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ப்ரொஃபஷனலாக பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். சரிங்களா? இந்த கோடை ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? யாராவது குரூப்பில் போட்டு விடுங்க ஃபோட்டோ எடுத்தவங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதையும் ஃபோட்டோ எடுங்க அப்படியே. இந்த சிஎஸ்எஸ்ஐ ஃபோட்டோ எடுங்க அப்படியே. இந்த சிஎஸ்எஸ்ஐ ஃபோட்டோ எடுங்க கைஸ். ஃபோட்டோ எடுத்தவங்க குரூப்பில் போட்டு விடுங்க. எடுத்துட்டீங்களா கைஸ்? எடுத்துட்டீங்களா? கைஸ் எடுத்துட்டீங்களா? எஸ்ண்ணா. எஸ் சார்.
ஓகே ஸோ இதுலயே நீங்க ஒரு சாங்ஸ்லயும் ஆட் பண்ணலாம். ஓகே அதுக்கு ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. ஆடியோ மல்டி டாக்னு சொல்லுவாங்க, சாரி மல்டிமீடியான்னு சொல்லுவாங்க, ஆடியோ வீடியோ ஆட் பண்றது. பட் அதெல்லாம் உடனே ஒரே நாள் எல்லாம் சொல்லி தந்தா வேணாம், அதெல்லாம் நம்ம போக போக பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, அதை ஆட் பண்ணனாலும் இப்போயே கூட சொல்லித்தரேன். ஒரு ரெண்டே கான்செப்ட் தான். என்ன தெரியுமா? சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். எப்படின்னா இதுக்கு இப்போ இந்த மார்க்கெட்டாக்கு கீழே வந்து ஆடியோன்னு சொல்லிட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஓகே இந்த ஆடியோவில் இதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் இப்படி போடணும், எஸ்ஆர்சின்னு போட்டு அந்த ஆடியோவை ஆட் பண்ணணும். அந்த சாங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் மட்டும், அந்த மியூசிக் மட்டும் வரும் பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி இந்த சாங்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. // அந்த சாங்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே கண்ட்ரோல்ஸ் இப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாட்டம் உங்களுக்கு அந்த சாங்ஸ் வந்துடும். எப்படி இங்கே வந்திருக்கா? ஓகே இது நீங்கள் கீழே வர மாட்டம் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். புரியுதா கைஸ்? ஓகே அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே வேணுமா இதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஆடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த எஸ்ஆர்சிக்குள்ளே அந்த சாங்கோட பாத்தை நீங்கள் கொடுத்துட்டா போதும். கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்தா தான் உங்களால் ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும், பாஸ் பண்ணால் பாஸ் ஆகும். ஓகே இதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ எந்த சாங்கை டவுன்லோட் பண்ணுறியோ அந்த சாங்கை வந்து லிரிக்ஸ் நீ யூடியூப்லையோ இல்லை வந்து ஆடியோ ஃபைலாக எடுத்து இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அது வேணாம். ஓகே ஒர்க் அவுட் ஆகலைன்னா விட்டுருங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? எஸ்ஆர் நோ? ஓகே சார். ஓகேண்ணா. ஓகேப்பா. ஸோ எனக்கு இந்த மட்டும் 5 பேஜ் வேணும். இண்டெக்ஸ் பேஜ் துண்டா தெரியணும் தனியாக. அதுக்கு வேணால் ஒரு பேக்ரவுண்டில் இமேஜ் வச்சு சும்மா சாங்ஸ் ஏதாவது போட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே அதாவது இப்போ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல கைஸ்? இது வந்து வேற ஒரு பேஜாக இருக்கணும். அதாவது இப்போ நான் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா இங்கே பாருங்கள், அதையும் நானே பண்ணி காட்டுறேன். சாங் ஒன்று அதாவது வெண்ணிலவே சாங்னு வச்சுக்கிறேன். வெண்ணிலவே .html. ஓகே இதில் தான் இந்த இது இருக்கணும். ஓகே இண்டெக்ஸ் பேஜில் வந்து நீங்கள் எப்படி போட்டிருக்கணும்னா இங்கே நீங்கள் தனியாக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு அழகாக செட் பண்ணுங்கள். ஓகே அதாவது ஒரு இமேஜை கிளிக் பண்ணாலும் அந்த இமேஜ் வரும். அப்படியே நான் வேணால் சொல்லித்தரேன். இப்படி வேணால் நீங்கள் பண்ணி பாருங்களேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கர் டாக் போடுங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஆங்கர் டாக் போடுங்க. இந்த ரெக்கார்ட் வீடியோ அனுப்புகிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஆங்கர் டாகில் நான் சும்மா வந்து நான் கிளிக்குன்னு வைக்கிறேன். இதில் நான் வந்து ஹச்ரஃப் போட்டேன்னா எனக்கு என்னப்பா வரும் சொல்லுங்கள்? எனக்கு இந்த ஹச்ரஃப் நான் என்ன போடுவேன்? வெண்ணிலவே அந்த இதை நான் போடுவேன். அப்போ நான் இந்த இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த கிளிக் பண்ணோட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த வெண்ணிலவே பாட்டு வந்துடும். பேக் வந்தால் பேக் வந்துடும். ஓகே இது உங்களுக்கு தெரியும். இதை தான் நீங்கள் அசைன்மெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. ஓகே ஆனால் இப்போ இந்த கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல நான் இமேஜை போடுறேன். எப்படி இமேஜின்னு போட்டு அதுக்குள்ளே எஸ்ஆர்சின்னு போடுறேன். அந்த எஸ்ஆர்சியில் ./ இமேஜஸ்க்குள்ளே அந்த சாங் இமேஜ். இப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு நீங்கள் ஹைட்டு வித்தெலாம் போட்டுக்கோங்க. ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சல். ஓகே 100 பிக்சல். ஓகே அதுக்கப்புறம் வந்து வித்து வந்து ஒரு 100 பிக்சல். சும்மா இது மாதிரி போட்டுக்கோங்க. இது என்ன கணக்கு தெரியுமா? இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெண்ணிலவே சாங் வரும். எப்படி புரியுதா கைஸ்? அப்போ இந்த மாட்டம் அந்த சாங்கோட இமேஜை போட்டிங்கன்னா இது என்ன பாட்டு? வெண்ணிலவேவா? அதுக்கு கீழே வேணால் இது இப்படி போட்டுக்கோங்க. ஒரு H5 டேக்கில் வந்து வெண்ணிலவே கிளிக் டு வெண்ணிலவே சாங் அப்படியே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எனக்கு வந்திருக்கா கிளிக் டு வெண்ணிலவே சாங். உடனே நான் அதை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ண டைமே எப்படி வெண்ணிலவே சாங் வந்துருச்சா? இதே மாட்டம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த டேக் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 2-3 BR வச்சுக்கோங்க. ஓகே அடுத்து வந்து இன்னொரு சாங்குக்குரிய இதே மாட்டம் எனக்கு ஒரு 5 சாங் போடுங்க. ஓகே பண்ணலாமா? சொல்லுங்க, பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம். ஓகே இது இப்படி தான் பண்ணணும். ஓகே இங்கே பாருங்க எப்படி எனக்கு அழகாக வந்திருக்கா? இதை நீங்கள் சென்டராக கொண்டு வாங்க. ஓகே இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வைங்க. மேலே நல்லா வெல்கம் டு மை ஃபேவரட் சாங் போர்ட்டல்ஸ் ஏதாவது வெப்சைட் அப்படின்னு மேலே ஒரு தலையில் நல்லா அட்ராக்டிவாக ஒரு ஹெட்டர் வைங்க மேலே. ஓகே வச்சுட்டு இது அப்படியே நான் ஒவ்வொரு பாட்டை கிளிக் பண்ண எனக்கு அந்த பாட்டு வரணும். எப்படி? ஓகே ஸோ எனக்கு இந்த மாட்டம் 5 இது வரணும். பண்ணி வீடியோ எடுத்து நேற்று அமிச்சிங்களா அதே மாட்டம் எனக்கு அனுப்புங்க. நாளைக்கு கிளாஸில் நம்ம சந்திப்போம். ஓகே யாருக்காவது டவுட் இருக்கா கைஸ்? ஓகே இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணி அனுப்புகிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன்.